அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கரூரில் தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் அந்த தேர்தல் பிரச்சார பயணமும் அதில் 41 பேர் உயிரிழந்த சம்பவமும் நாடு முழுவதும் அதிர்ச்சியை உருவாக்கிய சூழ்நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு அதற்கு பதிலாக பல்வேறு கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல பொதுவெளியிலும் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சனை தொடர்பாக அது தாவேகாவின் அரசியல் எதிர்காலத்தை எவ்வாறு கொண்டு செல்லும் என்பது குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் மூத்த அரசியல்வாதியும் அரசியல் விமர்சகரும் சர்வதேச அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவருமான வா புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த பிரச்சனையை குறித்து கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு திமுக, அதிமுக மற்றும் தாவேகா, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த பிரச்சனையை கையாண்டு வருகின்றன. இது பொதுவாக இப்போது தாவேகாவுக்கு இந்த அரசியல் ரீதியான எதிர்காலத்தில் பாதிப்பை ஏதாவது ஏற்படுத்துமா அல்லது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதை அரசியல் பயணத்தை விஜய் தொடரலாமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? குட் ஈவினிங். சத்தியம் டிவி கொடுமையான ஒரு நிகழ்வு. இது நடந்திருக்க கூடாது. தமிழகத்திலே வாழ்கின்ற மக்கள், பெண்கள், குழந்தைகள் 41 பேர் இன்னுயிரை நீர்த்து பார்ப்பதற்காக சென்றார்கள். அப்பாவிகள். அவர்கள் எந்த அரசியல் நோக்கத்திற்கு சென்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதில் அரசியல் இருந்ததா என்பது புரியாது. நான் நேரா போயிருந்தேன் கண்ணனாங்க. அங்க அடிபட்டு அந்த இன்ஜுரியான பேஷண்ட்ஸ் அவங்களெல்லாம் சந்திச்சேன். சந்திச்சப்போ ஒரு பொண்ணுக்கு வயது 17. நீ ஏமா இது மாதிரி அடிச்சு மோதிட்டு போய் மாட்டி இப்படி எல்லாம் நல்ல காலம் நீ எஸ்கேப் உயிரோட வந்திருக்கிறத பார்த்து ஒரு ஆறுதல் அடைகிறோம். ஏன் இப்படி பண்ணேன்னா ஒரு ஆர்வத்துல போயிட்டேன் சார், யாரும் கூட இல்லையான்னு கேட்டேன். அது அடுத்து எனக்கு காமிக்குது இவங்க 3 பேரும் கூட வந்தாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா கண்ணன் வயசு வந்து ரொம்ப கம்மியான வயசு. அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு 14, 12, 14 அது மாதிரி 14, 12 இளம்பிராயம் டீனேஜ் தொடக்கத்துல உள்ளவங்க எல்லாம். ஆமா, டீனேஜ் தொடக்கத்துல இருக்கவங்க அதுல இருக்காங்க. பார்த்து ஆடி போயிட்டேன் நான். ஒன்னும் புரியலையம்மா, இவங்களெல்லாமா கூட கூட்டு போயிட்டேன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்து அவர் முஸ்லீம் சகோதரி, அவர்கள் 2 பேர் முஸ்லீம் சகோதரியினுடைய தாயோ அக்காவோ கூட இருக்காங்க. அவங்கள கேட்டா கொடுமைங்க நீ கேட்க முடியாது. ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சு வெளியில வந்த பொண்ணு விஜய் வராருன்னு ஆர்வமா பாக்குறதுக்கு போயிருக்கு. ஏமா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வெளியில வந்திருக்கேன், வீட்டுக்கு போறது விட்டு இந்த கூட்டத்துல போய் ஏமா மாட்டிட்டு இப்படி வந்து படுத்திருக்க, நீ நரம்பு கட்டை இருக்கு கழுத்துல. அப்புறம் அவங்களுக்கு நான் நீ வேணா கந்தா ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அங்க போறதுன்னா போ, நானே கூப்பிட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்றேமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அட்ரஸை கொடுத்து, இப்படி ஆர்வ கோளாறு காரணமாக ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடுகிறது. என்னை பொறுத்தவரை நடிகர் விஜய் அவர்கள் சொல்ல ஒன்னா வேதனையில் இருப்பார். யார் என்னவோ பேசி போட்டோம், கண்ணா அப்படிதான் பேசுறாங்க. கண்ணா நீங்க சொன்ன மாதிரி இந்த வலைத்தளங்கள்ல அதுல இதுல அவன் இவன் வாயில வந்ததெல்லாம் தட் இஸ் நாட் கரெக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது பிரச்சாரத்துக்கு வருவாங்க, பிரச்சாரத்துக்கு போற இடத்துல நெரிச்சல்ல ஒரு 40 பேர் செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சு வருவாங்களா? நான் தெரியாம கேக்குறேன். இல்ல கண்டிப்பா வர மாட்டாங்க. அப்படி வரமாட்டேன். யாரும் எந்த தலைவரா இருந்தாலும் யாரும் அப்படி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அங்க போய் அவருக்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லி மேல இருந்து தண்ணி போட சொல்றாங்க, கீழே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இது அவரால் ஒன்னும் யூகிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஏகப்பட்ட கொஸ்டின் ரைஸ் ஆகுது. நான் என்ன கேக்குறேன், இப்போ அவருக்கு அனுபவம் போதல்ன்றது நான் மறுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஒரு அனுபவமிக்க ஒரு வரலாறு தெரிந்த ஆரம்பத்திலிருந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்திய தலைவர்கள் வேண்டும். ஒரு மூத்த முதிர்ச்சியான தலைவர் அவருக்கு இல்ல. அவர் இல்ல. அது அவர் என்ன நினைக்கிறார், அந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை நான் டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல படிச்சேன் கண்ணன். திருவண்ணாமலையில இருக்கு. சரி.
ஒரு 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேங்க. அப்போ பரதநாட்டியம்லாம் முடியுது. ம் முடிஞ்சா தலைவர் வரணும். இதே மாதிரி 5-6 மணி நேரம் லேட்டு. ஓ தோவரார் புரட்சி தலைவர் வருகிறார், கட்டுக்கடங்காத கூட்டம். ம் அப்ப எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நாங்க பசங்க எல்லாம் நின்று ஆர்வமா இருக்கோம் அவரை பாக்குறதுக்கு. ம் ம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல நடக்குது. ரோட் ஷோலாம் அவர் நடத்த விரும்புறது இல்ல. சரி சரி கிரவுண்டு கிரவுண்ட் எடுத்து ஏகப்பட்ட கூட்டத்துக்கு நடுவுல பேசுறாரு. திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த கரூர்ல ஆன மாதிரி லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ம் கரூர்ல என்னடா லைட்லாம் ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் ஆச்சு. ஒரு நிமிஷத்துல லைட் வந்துருச்சு. ம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. ம் புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுது சொல்லுங்க. ம் தலைவர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. ம் அப்படியே வெள்ளை தொப்பியோட அந்த பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அதில் உட்காந்துருக்காரு. ம் ஒரே கைத்தட்டல் ஆரவாரம். அப்புறம் எழுந்து அவரே கையெல்லாம் காட்டுறாரு. ம் அவர் எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ம் அந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஒரு காம்பவுண்ட் சோரை ஒட்டின மாதிரி இருக்கும். சரி. அந்த காம்பவுண்ட் சோர்ல லேடரை போட்டு ஏறி குதிச்சு வந்தார். ஓ சரி. லைட் ஆஃப் பண்ண சொல்லி. இந்த கூட்டத்தோட போனீங்கன்னா அது நெரிசலை ஏற்படுத்தினா அவர் அப்பமே இது மாதிரி தான் ஆகும். அதனால அவரு எல்லா இடத்துக்கும் போகும்போதும் இது என்ன 6 மணி நேரம் லேட்டு, 10 மணி நேரம் ஒரு நாள் லேட்டு எல்லாம் இருக்கு. அதுல நீங்க வந்து லீடர்ஸ் லேட்டா வர்றது ஒரு பெரிய குறையாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி. ஆகவே இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது நடந்து விட்டது. நடந்து விட்ட பின்னால் நான் பாராட்டுகிறேன். தமிழ்நாடு முதல்வர் ஆறுதல் அடைகிறேன். உடனடியா ராத்திரியா அங்க போயிட்டார். போயிட்டு அங்க பார்த்து உடனடியாக 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல அங்க போல அது மாதிரிலாம் கேட்க நான் விரும்பல. ஆனா எதிர்கட்சி தலைவர் முதல் நாள் சென்னையில் இருந்திருக்கிறார், விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். நான் சேலம் போயிட்டு மறுநாள் காலையில கிளம்பி வந்தாங்கன்றாரு. ஆனா முதல்வர் அப்படி பண்ணல, முன்னாடியே போயிட்டார். நான் என்ன கேக்குறேன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க வந்து சத்தியம் தொலைக்காட்சியில இந்த சப்ஜெக்ட் எடுத்து என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி கண்ணன். என்னன்னா, போலீஸ் சொல்லுது நாங்க வான்மையும் கேட்கல. செந்தில் பாலாஜி சொல்றாரு, நீங்க பேட்டி நீங்க ஒளிபரப்பு இருந்தீங்க நான் பார்த்தேன். அந்த வண்டி மூவை அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுலயே குறியா இருந்துருச்சு. கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தியிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு. சார், ஒரு மாத கால போராட்டத்திற்கு பின்னால் அனுமதி கிடைக்கிறது. இந்த அனுமதிக்காக போய் நிக்கிறாங்க கை கட்டிட்டு. 4 இடத்த சொல்லு 5 இடத்த சொல்லுன்றாங்க. விக்கிரவாண்டியிலையும் அதே போல மதுரையிலையும் மயக்க நிலையில் அடையவில்லையான்னு சொல்லி செந்தில் பாலாஜி கேட்கிறாரு. கரெக்ட் தான், நீங்க சொன்னது உண்மையா தான் இருக்கும். மயக்கெல்லாம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன் சார் அப்புறம் ரோட் ஷோ அலோ பண்ணீங்க? இது வந்து அந்த மாவட்ட நிர்வாகமும் மற்றும் அந்த காவல்துறையையும் வந்து இதற்கு முன்னர் இப்படி நடந்திருப்பதனால அந்த ரோட் ஷோ அனுமதிக்கக்கூடாது. இன்னொன்று நாமக்கல்லே ஒரு 40 பேர் மயக்கிருக்காங்க. அவர் நாமக்கல்ல இங்க வராரு, கரூர் வராரு, அங்கேயே மயங்கிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் தடுத்திருக்கலாம் அந்த மாவட்ட நிர்வாகமும் அரசும் எஸ்பி ஒரு தடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி எடுத்தாலும் அது ஒரு எதிர்வினையா இருக்குமோ அப்படின்னு எல்லா தரப்புலையும் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்ல எல்லா தரப்புலும் குழப்பம் இருந்தா கூட the police is fully responsibility. நீங்க போலீஸ வந்து தூக்கி பிடிச்சு பேசுறதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, முதல்வர் போனார், ஆறுதல் சொன்னார், நிதி உதவி அளித்தார், வரவேற்கிறோம். அதற்கு பின்னால் துணை முதல்வர் போகிறார், அவர் பார்வையிட்டு வருகிறார். கரெக்ட். இதெல்லாம் அரசு வேக வேகமா ஸ்டெப்ஸ் எடுக்குது. நான் சென்ற விமானத்தில் தான் பாராளுமன்றத்தினுடைய திமுகவினுடைய தலைவர் அன்பு சகோதரி கனிமொழி வருகிறார், பார்வை திரும்பி வர்றார். எல்லாம் கரெக்ட். அருணா ஜெகதீசனுடைய அந்த நீதியரசர் மிகவும் உயர்ந்தவர், நேர்மையானவர், நல்லவர். அவரை அமைத்து அந்த கமிஷனை போட்டிருக்கீங்க, எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா போலீஸ் தப்பே பண்ணலையா? நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். இத்தனை பேரு சப்பக்கட்டு கட்டிட்டு பேசுறான் நாடுபுறா. நான் வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்படி நடக்க போகுதுங்கிறது இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காதா? ஒரு இடத்துல 2 இடத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி 40 பேர் மயக்கம், அதுக்கு முதல்ல மதுரையிலயும் அந்த இடத்துலயும் நடக்குதுன்னு சொன்னா இல்லன்னு சொல்லுங்க சார். பர்மிஷனை கிரவுண்ட்ல தான் நடத்தணும், நாங்க ரோட் ஷோ விட மாட்டோம்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் இருக்கா இல்லையா? ஓகே, உளவுத்துறைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா ஓகே, அப்புறம் என்ன இன்டெலிஜென்ஸ், ஐபி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியணும். இது கரூர் இது இன்னொரு இல்ல ஒரு சின்ன தந்தை எனக்கு. இது மதுரை, திருச்சி போன்ற ஒரு பெரிய நகரங்கள்லேயே அங்குள்ள காவல்துறையினரால் இதை வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து, அந்த பகுதியில் இருந்து, மரக்கடை பகுதியில் இருந்து
அந்த எம்ஜிஆர் சிலை இருக்கக்கூடிய பகுதிக்கு வருவதற்குள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனது. நான் மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகளே அந்த உரிய நிபந்தனைகளையோ அல்லது அந்த உரிய கட்டுப்பாடுகளையோ பின்பற்ற முடியவில்லை. கரூர் போன்ற நகரங்களில் அந்த காவல்துறை அதிகாரி தனிப்பட்ட முறையில் இத்தனை அது மீறி அந்த முடிவை எடுத்திருக்க முடியுமா, நிறுத்தி இருக்க முடியுமா? அந்த நேரோ பாயிண்ட முதல்ல கொடுத்துருக்க கூடாது கண்ணன். ரெண்டாவது, போலீஸ் உங்களுக்கு ரோட் ஷோ எல்லாம் அலோவ் பண்ண முடியாது. இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. வேணுங்கிற போலீஸ் இல்ல. லட்சக்கணக்கில் மக்கள் ஏறி கூடுறாங்க. ஆபத்துல போய் முடியும். நீங்க கிரவுண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க ஒரு ஹெலிபேடை நீங்க அமைச்சுக்கோங்க. அதுல இறங்குங்க. ஹெலிபேட்ல இருந்து நீங்க வந்த பின்னாடி நேரா ஸ்டேஜுக்கு போங்க. அம்மா மாதிரி அம்மா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சில இடத்துல போவாங்க, சில இடத்துல ஹெலிபேட்ல போயிடுவாங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த டைம் கரெக்டா அந்த சரியான நேரத்துல ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல பேசிடுறாங்க. அந்த இடத்துல அவ்வளவுதான். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகும். அதுக்கு மேல லேட் ஆகாது. தலைவரை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் லேட்லாம் ஹிஸ்டரி இருக்கு. 12 மணி நேரம் 13 மணி நேரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஆயிட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி கரெக்டா அந்த கட்சிக்காரங்க, தொண்டர் படை, அதுக்கு பின்னாடி கட்சியில் இருக்க அமைப்புகள் இவங்களே பணி எல்லாம் போட்டு போய் நின்று நாங்களே எல்லாத்தையும் வழியை சரி பண்ணி ரெடி பண்ணி போலீஸையும் நம்பாம அத்தனையும் நாங்க கையில் எடுத்து பண்ணுவோம். அந்த விபத்து, அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான காலனி ஜோடிகள் கிடக்குது, பைகள் கிடக்குது. ஆனா தண்ணீர் பாட்டில் ஒண்ணுமே அந்த பகுதியில இல்ல. இல்லன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு. அது தண்ணீரை அரேஞ்ச் பண்ணி லேட்டாக தண்ணீர் பாட்டில்களை கொடுத்திருக்க வேண்டும். அவரு சொல்ற மாதிரி அந்த தவறு நடந்திருக்கலாம். காலனிகள் அவ்வளவு கிடக்குதுன்னா எவ்வளவு பதபதப்பில், எவ்வளவு பிரச்சனையில அந்த மக்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள இங்கும் அங்கும் ஓடி இருக்க வேண்டும். பொதுவா கண்ணன் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. இந்த 3 இடத்துலயும் நடந்த நேற்று திரு விஜய் அவர்கள் பேசுறப்போ ஏன் கரூர்ல மாத்திரம் இது நடந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இத்தனை இடத்துல நடக்கல, இவ்வளவு கிரௌடு ஏரியும் நடக்கல, ஆனா கரூர்ல மாத்திரம் நடக்குது. இன்னொரு பெரிய சர்ப்ரைஸான விஷயம் எல்லாத்தையும் சொன்னார். செருப்பு எப்படி சார் மேல வரும்? நீங்க எந்த தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணாலும் பேசினாலும் கீழே இருந்து செருப்பு பறந்து மேல வருது. அத பக்கத்தில் இருக்க அந்த பிளாக் ஆயிடுச்சு. அந்த கையில தட்டி அந்த செருப்பை தள்ளி விடுறாங்க. அப்படின்னு பொழுது அந்த இடத்துல செருப்பை எரியறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க விஜய் ஃபேனா இருக்க முடியாது, அந்த கட்சி சார்ந்தவர்களா இருக்க முடியாது. அது சாத்தியமா? அது மாற்று கட்சியினர் விஜய் கட்சியோட அந்த அவ்வளவு ஒரு திரளான கூட்டத்துல இருந்து விஜய்க்கு செருப்பு வீசுற அளவுக்கு மாற்று கட்சியினரால் செயல்பட முடியுமா சார்? அப்படி அது கேட்கிறேன். கரெக்டான சரியான இம்பாசிபிள், முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் பேசுறாருன்னா நீங்க எரிஞ்சிருவீங்களா? பழனிசாமி பச்சை வேன்ல போறாரு, அங்க செருப்பு வீசினா அது கரெக்ட்னு சொல்லுவீங்களா? ஆகவே இப்போ நீங்க கண்ணன் சார் சொன்ன மாதிரி இது என்ன முடிவு எடுக்கலாம்? அருணா ஜெகதீசன் தலைமையில, நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் போட்டார் முதல்வர். சரிதான், நல்ல நீதிபதி. அவங்க எல்லாம் யாரும் குறை சொல்லவே முடியாது. இது புலேந்தர் இன்னொரு கேள்வி. நீங்க பொதுவா அது நம்ம அரசியல் ரீதியாவே இதை பார்க்காம இந்த நெரிசல், மரணம், அதற்கு பின் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது யாரோட தவறுன்னு நீங்க பாக்குறீங்க? அது பொதுமக்களோட தவறா, விஜயோட தவறா, காவல்துறையோட தவறா, யாரோட தவறுன்னு நீங்க பாக்குறீங்க? பொதுவா பாருங்க. அது எனக்கு நிறைய காவல்துறை சார்ந்தவர்கள் வேண்டியவர்கள், ஆனால் மிக தெளிவாக சொல்லுவேன், அது காவல்துறையினுடைய தவறுதான், வேற யாரும் இல்ல. முதல்வர் போனார், அவருடைய டியூட்டி பண்ணிட்டார். நினைச்சிருந்தா தடுத்துக்கலாம், காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்துக்கலாம் நினைக்க சொல்றீங்க. பர்மிஷன் கோர்ட் தானே சொல்லுது, நீதிபதி சொல்றாரு. அது எங்கேயா கூட்டம்? அது விஜய் இடத்துல இருக்குது, சரியான ப்ரொடெக்ஷனை கொடுக்கல. நானா சொல்றேன், கோர்ட்டு தான் சொல்லுது. நேற்று கோர்ட்ல எல்லா கேள்வியும் நீதிபதி கேட்டார்ல. அப்ப நீதிபதிக்கே புரியுது, அப்ப அங்க இருக்க போலீஸுக்கு புரியலையா? இன்னொன்னு சார், நீங்க சார் ஒரு நிமிஷம், இப்போ ரெஃப்யூஸ் டு கிவ் த பர்மிஷன், அதான் ரெஃப்யூஸ் சார் கொடுக்க முடியாது. நீங்க அந்த மூளையெல்லாம் போனீங்கன்னா உங்க கூட்டமே வேறையா இருக்கு. அவங்க ஒன்னும் புரிஞ்சுக்காம மக்கள் ஏறுறான் அவங்கள பாக்குற ஆர்வத்துல. ஆகவே இப்படிப்பட்ட விபரீதங்கள் ஏற்படும். நாங்க கொடுக்க முடியாது, பர்மிஷன் கொடுக்க முடியாதுங்க, நீங்க எங்க வேணா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தானே. ஒரு கிரவுண்ட போய் பிடிச்சி அங்க நடத்துங்கன்னு சொல்லி. அது ஏன் நீங்க இல்ல, அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு மதுரை,
மதுரையை தொடர்ந்து திருச்சியில் அவர்கள் அனுமதி கேட்டு அது மறுக்கப்பட்டு நீதிமன்ற வழக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் என்று நீதிமன்ற உத்தரவுகள். அதைத் தொடர்ந்து இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு 20 நிபந்தனைகள், நாமக்கல்லில் ஒரு 16 நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்தும் ஒரு நிபந்தனையுமே அங்கே பின்பற்றப்படலை, அதை கடைபிடிக்கவும் இல்லை. அது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு மாப், ஒரு பெரிய கூட்டம் எதையுமே கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிறாங்க. நிபந்தனைகள் அப்படிங்கிறது கோர்ட் நிபந்தனைகள் விதிக்கலாம், அத பர்மிஷன் வாங்கின கட்சிக்காரங்கள் கடைபிடிக்கணும். அதையும் மீறி இந்த கூட்டம் எக்ஸ்பெக்டேஷன் 10,000 சொல்லி அங்க 1 லட்சம் அங்க உள்ள போகும்போது அவ்வளவு போலீஸ் இருந்திருக்காது அங்க. சோ நான் அதை தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்டு, இன்டெலிஜென்ஸ் சொல்லணும் சார் இது போய் சார் இது 10,000 பேர் வாங்கிட்டு 1 லட்சம் பேருக்கு மேல வராங்க, 2 லட்சம் வராங்க, 3 லட்சம் வராங்க, இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. தடுத்துக்கலாம். தடுத்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆர்சிசி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு நெரிசல் நடந்தது. ஆமா ஆமா 11 பேர் இறந்துட்டாங்க. ஆமா 11 பேர் இறந்ததுக்காக அங்க இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சித்தராமாவும் மத்தவங்களும் சீஃப் மினிஸ்டரும் அந்த போலீஸை காப்பாத்தல சார். நீங்க நம்ப மாட்டீங்க, கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அடிஷனல் கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஜாயின்ட் கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஜூரிஸ்டிக்ஷன் ஏசிபி இன்ஸ்பெக்டர் எல்லாம் காலி, சஸ்பெண்டட். அதை ஒத்துக்கல, அந்த கப்பையும் வாங்கி வச்சுட்டாங்க. அது ஒரு சின்ன இடத்துல, இந்த நேரோ இடத்துல ஸ்டேடியத்துக்கு வெளியில வந்து கப்பை தூக்கிட்டு வந்து இன்சிடென்ட் ஆகி போச்சு. இங்க பாமர மக்கள், அங்க படித்தவர்கள், இளைஞர்கள். சோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதிர்பாராம நடக்குது. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, இந்த நிகழ்வுகள் நடந்த பின்னாடி என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய பர்சனல் கருத்து, விஜய் போகணும் அங்க. அந்த 41 பேர் குடும்பத்தை இவ்வளவு நேரம் அவர் சந்திச்சிருக்கணும், போகணும். அந்த பாடி எடுத்துட்டு போகும்போது கூட இருந்திருக்கணும். சார் நான் மிஸ்டர் புசி ஆனந்த், இன்னொருத்தர் அவர் எதிர் யாரு, அவங்க 2 பேரும் ஆன்டிசிபேட்டரி பெயில போட்டிருக்காங்க. விஜய் தரப்புல அவங்களுக்கு போவதுக்கு அனுமதி கொடுக்கல. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் சார். இன்னசென்ட் மக்கள், எதுவுமே அறியாத பாமர மக்கள் உங்களை பார்க்க வந்த கொடுமைக்காக தன்னுடைய இன்னுயிரை நீடித்து குடும்பத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க? அரெஸ்ட் பண்ணு சொல்லு, அரெஸ்ட் பண்ணு, நான் உள்ள வர அரெஸ்ட் பண்ணு, அவங்கள பார்க்க போறேன், எனக்கு எந்த பர்மிஷனும் தேவையில்லை, என்ன மீறி வந்தா நீ அரெஸ்ட் பண்ணு. 41 பேர் செத்துட்டான், என்ன சுடு, நானும் சாகுறேன். இது வந்து அரசியல் தலைவருக்கு அந்த கூட இருக்கவங்க பெயில் ஏன் கேக்குறீங்க? இப்ப அவங்களே போய் வம்புல மாட்டிட்டாங்க கண்ணன், தெரியுமா? அந்த பெயில கோர்ட் ரிஜெக்ட் பண்ணா போலீஸ் மேனேஜர் பண்ணும், போலீஸ் மேனேஜர் பண்ண பின்னாடி இமீடியட்டா அரெஸ்ட் பண்ண போகும். இது எங்கேயாவது உண்டா? இதுதான் அனுபவம் இன்மைன்னு சொல்லி சொல்றது. எதுக்கு பெயில் மூவ் பண்றீங்க நீங்க? யாரு சார் காரணம்? யார் நோபடி நோஸ். அதை வந்து விசாரித்து சொல்ல வேண்டியது நீதிபதி அருணா ஜெகதீசன். அவங்க சொல்ற வரைக்குமே இவங்க அரெஸ்ட் பண்றது தப்பு என்ன பொறுத்தவரைக்கும். என்னுடைய பிளைட்ல தான் வந்தாங்க மேடம், மிஸ் பண்ண பேசினேன், ஹாஸ்பிட்டல்ல போய் நான் சொன்னேன், மேடம் இவங்க வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்ததா இந்த பொண்ணு சொல்லுதுன்னு சொல்றேன். அவங்க இங்க வேண்டாங்க, இதை நம்ம பேசுறது கேமரா சுத்தி இருக்குங்க புகழேந்தி அப்படின்ட்டு அப்படியே அப்புறம் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், இப்ப நான் விசாரிக்க தான் வந்தேன் சொல்லி சொன்னேன். சிடி நிர்மல்குமாரோ புஷி ஆனந்தோ அந்த கட்சியின் நிர்வாகிகள் முன்ஜாமீன் கோரியது எங்களை அந்த கரூருக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள், அனுமதிக்கவில்லை காவல்துறை. அதனாலதான் நான் முன்ஜாமீன் கோருறாங்க. புகழேந்தி அந்த இடத்துல இருந்தா நான் கேட்க மாட்டேன் சார், அடிக்கட்டும் சார், எவனாச்சும் பரவாயில்ல, நான் சாகுறேன். உங்களுக்கு அந்த இது தெரியல, உங்களுக்கு அப்படி தலைவர்களுக்கு எப்படி தெரியல. 41 பேர் என்னுடைய தங்கைகள் தம்பிகள் செத்துட்ட பின்னாடி, என்னுடைய தலைவரை வந்து பார்க்க வந்த இடத்தில் இந்த கொடுமைகள் நடந்த பின்னாடி எனக்கு எதுக்கு முன்ஜாமீன்? என்னையும் உள்ள போடு, என்னையும் அரெஸ்ட் பண்ணு, பண்றியா? அரசியல் பழிவாங்கிற நடவடிக்கை ஊரு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதானே ஒரு முடிவா இருந்திருக்கணும். அப்ப நீங்க பெயில நீங்களே போட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில அத போலீஸ் காரணம் சொல்லி ரிஜெக்ட் ஆகி அதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ணுவாங்களே. நேற்று விஜய் சொன்னது கரெக்ட். என்ன என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் இங்கதான் இருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன், எங்கேயும் போகல. உங்க கோவத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல காட்டாதீங்க. அவங்க அப்பா சொன்னது கரெக்ட் தான் சார், அவர் சொன்னது அவருக்கு. ஆமா, அவர் சொன்னது கரெக்ட் தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அது கட்சிக்கார பாதிக்கப்படும் பொழுது தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தை
இதை நம்ம காலங்காலமா பார்த்திருக்கேன். ஆனா நீங்க அங்க உட்காராதீங்க. விஜய் நான் அன்போட கேட்டுக்கிறது, சத்தியம் தொலைக்காட்சி மேல மூலமாக நீங்க அங்கே போங்க சார். இப்போ அன்னைக்கு நைட்டே திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா இன்னொரு கூட்டம் ஏறும் கண்ணன். சரி. அப்புறம் ஏறி அந்த டாக்டர் நர்ஸ் அதை தள்ளி கிள்ளி எல்லாம் நாட்டம் பண்ணி அங்க ஒரு 10 பேர் செத்து போனா இன்னும் பெரிய விவகாரம் ஆகும். பிறகு மறுநாள் போயிருக்கலாம். மறுநாள் போயிடும். ஆமா 3-4 நாள் ஆகுது. நீங்க இனிமேல் கரெக்டா கட்சிக்காரங்கள வராதீங்க. என் பின்னாடி ஒருத்தர் கூட வரக்கூடாது. நான் வந்து இப்ப பிணமாக இழந்த அந்த குடும்பம் சொல்லவனாத துயரத்தில் இருக்கிறது. அவங்கள போய் பார்த்தாகணும். எனக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நீங்க போகணும். போயிட்டே இருக்கணும். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க உங்கள? இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலையே. நீங்க சொல்லி கூட அரெஸ்ட் பண்ணல. சரி. எனக்கு என்ன வருத்தம்னா இதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் போயிட்டீங்கன்னா அதை சொல்லாம மட்டும்தான் சரியா வராது. ஏன்னா நீங்க அடிக்கடி சொல்லுங்க என் பார்த்து மிஸ் ஆயிடும். அதுக்காக நான் வேணும்னு குறை சொல்லல. இது ஒரு இறப்பு சம்பவம். ஆனா நான் என்ன கோட் பண்றேன்னு கேட்டா, நான் பழனிசாமிய ரொம்ப இந்த இடத்துல நான் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஒரு எதிர்கட்சி தலைவர். நான் மெட்ராஸ் இருந்து சேலம் போனேன். சேலத்திலிருந்து அப்புறமா வந்தேன்னு எப்படி சொல்றீங்க? முதல்வர் போறாரு நைட்டோட நைட்டா. நீங்க பூந்து நைட்டோட நைட்டா போக வேண்டியதானே? அடுத்த நாள் சேலம் போயிட்டு வந்தது கரெக்ட். எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சிஎம் நைட்டே போவானவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவர் திடீர்னு நைட்டே கிளம்பிட்டாரு. மறுநாள் காலையில போட்டி என்ன இருக்கு இதுல? போய் ஒரு இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு தான் ஆறுதல் சொல்ல போறோம். அதுல போய் சார் இதுல பொலிட்டிக்கல் மைலேஜ், ஏதாவது இது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய இந்த 41 பேர் உயிரிழந்தது மற்ற கட்சிகள் அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் அழகா சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு நான் அங்க டிஸ்கண்டினியூ ஆகுது. சாரி. காங்கிரஸ் கட்சி அங்கிருந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குது. சரி. பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்து அங்க இருந்து எல்லாத்துக்கும் 2 lakhs பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி. ரைட். திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக முதல்வர் போய் 10 லட்சத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி. தன் கட்சிக்காரர்கள் என்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற உணர்வுபூர்வமாக விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் அவர் வந்து 20 லட்சத்தை அறிவிச்சிட்டாரு. இந்த கட்சியில உழைச்சி இந்த கட்சிக்கு பல கோடி ரூபாய அன்னைக்கு 350 கோடி என்ன இருந்துச்சு. பேலன்ஸ் எவ்வளவு ஒழிச்சாங்கன்னு தெரியாது. அப்படி எதிர்கட்சி தலைவர் போய் அங்க பார்த்துட்டு கர்ப்பிணி பெண் செத்துருக்காங்க, குழந்தைகள் செத்துருக்காங்க, அங்க 41 பேர் செத்துருக்காங்க. உனக்கு ஈவி இறக்க மனசே இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு பழனிசாமிக்கு தெரியாதா? அதிமுகவினுடைய சொத்து எங்க சொத்து சார்? தொண்டர்கள் சொத்து கண்ணன். எங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆக நீ கவர்மெண்ட்டை குறை சொல்ற, எல்லாத்தையும் குறை சொல்ற. ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வந்தது திடீர்னு கேக்குற. அறிவிக்கவில்லை. உதவித்தொகை அறிவிக்காமல் ஏமாற்றியதை விட மோசம் தமிழ்நாடு மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். விஜய் உடனே போலன்னு நான் சொல்ற மாதிரி இவரும் அந்த தொகையை அறிவிக்கவில்லை. ஆகவே தயவு செய்து நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இதன் மூலம் ஒரு அரசியலை செய்ய வேண்டாம். நான் ஆளுங்கட்சிக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசியலை விட்டுருங்க. நேற்று கவர்மெண்ட் உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க தான் கமிட்டி போட்டீங்க சார். அருணா ஜெகதீஷ் என்ற நீதிபதியை போட்டீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து அந்த அம்மாவுடைய ரிப்போர்ட் வரட்டும். ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் தூத்துக்குடியில 13 பேரை சுட்டது அந்த அம்மா ரிப்போர்ட் கொடுத்துருச்சு சார். டிவியில பார்த்தேன்னு சொல்றாரு பழனிசாமி முன்னாள் முதல்வர். இல்ல முதல்லயே தெரியும் டிஜிபி சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துருச்சு அந்த அம்மா ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் கிடப்பில் போடப்பட்டு விட்டது. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இன்னொரு நிறைவா ஒரு கேள்வி. இது 2026 தேர்தலுக்கு முன்னதாக இந்த பிரச்சாரத்தில் இந்த 41 பேர் மரணம் என்பது ஒரு புதிய கட்சியின் புதிய ஒரு தொடக்க முயற்சியில் இது போன்ற ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஒரு நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்கும்? இந்த 2026 தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கும்? இந்த பிரச்சனையில் ஒருவேளை இது திமுகவுக்கு எதிராக இது அரசியல் படுத்தப்பட்டால் அனைத்து கட்சிகளும் இதில் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி இதில் என்ன ஒரு எம்பிக்கள் குழுவை உடனடியாக அனுப்பி ஆய்வு செய்து அந்த பேட்டிகள் மற்றும் அறிக்கைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன விளைவுகளை தவாக்களுக்கு ஏற்படுத்தும்? மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்ற விஜய் பாஜகவையும் எதிரியாக நினைத்து பேசினார், திமுகவையும் பேசினார். தாவேகா இரண்டையும் எதிரியாக ஆட்படுத்திக் கொண்டது.
அதுல ஏதாவது ஒன்ன கையில வச்சு மெதுவா போயிருந்திருக்கணும். இந்த ரெண்டும் இதுதான் நேரம்னு சொல்லி அவரை தன் பக்கம் இழுக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கலாம். நான் ஓப்பனா பேசுறேன். ஏன்னா பிஜேபி கொஞ்சம் ட்ரை பண்ணது இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு வந்துடலாம் விஜய அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. இட் இஸ் பாசிபிலிட்டி. அவங்க ஆதரவா பேசுறாங்க. ஏன் மிஸ்டர் சீமான் கூட நினைத்து கூட பார்க்கல, சீமான் ஆதரவா பேசுறாரு. நம்ம வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சீமான் கூட தம்பிக்கு இப்படி ஐயர் கூடாது அப்படிங்குது. எதையோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா கண்ணன் சாரை வந்து நான் பார்க்கும்போது அதால ஏதாவது எனக்கு ஒரு லாபம் இருக்குன்னு வந்தா அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. இந்த மாதிரி நொடிந்து போய் மிகவும் வேதனையோடு என்ன செய்வது என்பது புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற தாவேகா தலைவரிடமிருந்து எந்தவித லாபத்தையும் இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்க கூடாது. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். இதையெல்லாம் காலங்கள் பல கட்சிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் பல கட்சி தலைவர்களுக்கு நடந்திருக்கு. நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே இதெல்லாம் நடந்தாச்சு, அதையெல்லாம் சந்திச்சாச்சு. ஆகவே சிறிது சில மாதங்கள் இது போகும். அதற்கு பின்னால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. மக்கள் மறந்துடுவாங்க மாத்திரம் இல்ல, அவர் போய் எல்லோரையும் பார்க்கும் பொழுது இது சரியாக போய்விடும். காலதாமதம் செய்யாமல் விஜய் போய் சந்திக்க வேண்டும். அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர எப்படா இவன் பள்ளத்தில் விடுவான், குடி தோண்டி புதைக்கலாம் என்று நினைக்கவே கூடாது. ஆமா, மண்வெட்டி கையில் எடுப்பார், மற்றவருக்கு குடிபறிப்பார், அது தம் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார்னு தலைவர் பாடுவார். ஆகவே இதை அரசியலாக்க வேண்டாம் என்றுதான் என் அன்பு வேண்டுகோள். அந்த 41 குடும்பங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வோம், துணை நிற்போம். விஜய் அந்த இடத்திற்கு செல்லட்டும். தமிழக அரசும் இந்த முதல்வரும் உதவி இருக்கிறார்கள். அதற்கும் எனது அதை வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரை இதுதான் உண்மையான நிலவரம். இதை வைத்து எந்த பெரிய பாதிப்பும் விஜய்க்கு ஏற்படும், அதற்காக அசிங்கமா பேசுறது, திட்டுறது, யூடியூப்ல கத்துறது, இதெல்லாம் விட்டுருங்க சார். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அரசியலாக்க வேண்டாம். தமிழ்நாட்டுலதான் இப்படி செத்து போனதுக்கு ஒப்பாரி வச்சு திட்டிட்டு இருக்கான். வேற எவனும் செய்ய மாட்டான் இந்த வேலையை. கேவலமான அரசியலை விட்டு விடுங்கள். நாம் கண்ட தலைவர்கள் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சியாளர் எம்ஜிஆரும் அம்மாவும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த வழியிலே தான் வந்தோம். ஆகவே அதை நான் கலைஞர் கூட சொல்றேன், அவரை சொல்லிக் கொடுத்தாரா? இல்ல. ஆகவே இதெல்லாம் வேண்டாம். இந்த அரசியலை விட்டுட்டு நேரா மோதக்கூடிய அரசியலை செய்யுங்கள். இந்த அரசியலை வைத்து பொழப்பு நடத்தினால், இதை வைத்து ஒரு பெயரை கெடுக்க முயற்சித்தால் அது நடக்கவே நடக்காது. அதனால உங்களால எந்தவித ஓட்டு போடுபவர்களை தடுக்கவும் முடியாது என்பதை மிக தெளிவாக நான் சத்தியம் டிவி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இந்த கரூர் பெருந்துயரம் தொடர்பாக என்ன நிகழும், என்ன நிகழ வேண்டும், மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.